சரியா 5 வருஷம் கழிச்சு சின்னதா ஒரு அறிகுறி தெரியுது. நான் எதை சொல்றேன்னா, ஜூன் மாசம் 2020 ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு தெரியுமா? அதாங்க, இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 59 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. இது எல்லாமே சைனீஸ் ஆப்ஸ். செக்யூரிட்டி பிரச்சனையால இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க. ஸோ அதுல மாட்டினதுதான் இந்த டிக்டாக், அதுக்கப்புறம் அலி எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த 59 ஆப்ஸ்ல. நீங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டியவங்க கிடையாது, நீங்க உங்க ஊருக்கே போயிடுங்கன்னு சொல்லிட்டு நல்ல முறையில வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப லைட்டா துளிர் விட்டு இருக்கு. சமீபத்துல டிக்டாக்கோட அந்த வெப்சைட்டை எல்லாரும் வியூ பண்ணி பார்த்திருக்காங்க. அபவுட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோல பதிவு பண்ண போறேன். தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வாங் ஈ வாய்க்கிலே நுழைய மாட்டுக்கு அவர் வந்து ஒரு சில பேரை பார்த்துட்டு கை குலுக்கிட்டு போனார். அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் அங்க இருந்து ஒரு அறிவிப்பு வருது. நம்முடைய பாரத பிரதமர் 4 நாள் பயணமா ஜப்பானுக்கும் சைனாக்கும் போறாரு. சரி, இப்ப சைனா தான் ஹைலைட். அங்க எதுக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இதுல கலந்துக்க போறாரு. சோ இங்க யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னா, ரஷ்யா, அதுக்கப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் அந்த தஜகிஸ்தான், அப்புறம் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகள். மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 நாடுகள் இதுல பங்கெடுத்துக்கிட போறாங்க. 2017 இருந்து இந்த மாநாட்டுல மெம்பரா இருக்கும். அதனால நம்முடைய பாரத பிரதமர் வந்து அங்க கலந்துக்க போறாரு. இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப அங்க போறதுக்கும் இங்க இந்தியால ஒரு சம்பவம் நடந்திருக்க. அதாவது டிக்டாக்கோட அந்த வெப்பேஜ் வந்து ஓபன் ஆகுது, அபவுட் அப்படிங்கிற பகுதி மட்டும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷனை போடுறாங்க. அநேகமா அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் முன் வச்சிருக்காங்க. அதுக்கு நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் இப்போதைக்கு பேன் பண்ணதுதான், எந்த ஒரு முடிவும் எடுக்கல. இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும், இப்போ டிக்டாக்கை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். டிக்டாக் ஜூன் மாசம் 2020 நம்ம இந்திய அரசாங்கம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி, டிக்டாக் மட்டும் இல்ல அதோட சேர்ந்து நிறைய ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. டிக்டாக் இந்தியால இருந்து வெளியேறிடுச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லியன் யூசர்ஸை கையில வச்சுக்கிட்டு வெளியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யூசர்ஸை வந்து கெயின் பண்ணாங்க இந்த டிக்டாக். இப்போ டிக்டாக்கை வச்சு நிறைய பேர் வேற லெவல்லாம் போனாங்க. சரிங்களா? இப்ப அந்த இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. இருந்தாலும் அந்த இடத்த நிரப்பணும்ல. 5 வருஷமா நம்ம யூடியூபோட ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் கொடி கட்டி பறக்குறாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், சப்போஸ் டிக்டாக் இந்தியாவுக்கு வந்தா யாரை பாதிக்கும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், ஒரு சில இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வியை பதிவு பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைச்சது. அதாவது அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் எதுன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பாதிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். ஏன் யூடியூப் ஷார்ட்ஸை பாதிக்காது அப்படின்னா, யூடியூப்ல ஆல்ரெடி லாங் ஃபார்மட் வீடியோ இருக்கு, அதுக்குன்னு தனி யூசர் பேஸ் இருக்கு. அதனால இந்த யூடியூப் ஷார்ட்ஸை பாதிக்காது. லைட்டா பாதிச்சாலும் அவங்களால மீண்டு வந்துட முடியும். பட் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லை. முழுக்க இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸை நம்பி இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. நிறைய யூசர்ஸ் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிக்டாக் வந்துச்சுன்னா நிறைய பேர் விளம்பரம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் வெளியேறும். அப்படியே எல்லாரும் ஜம்ப் பண்ணுவாங்க டிக்டாக். டிக்டாக் வரும்போது பழைய பன்னீரா வரமாட்டாங்க, புது பன்னீரா வருவாங்க. கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சரியான தாக்கத்தை ஏற்படுத்திருந்தாங்க. மானிட்டைசேஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன், யூசர்ஸ்க்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ எல்லா விதமான வேலைகளையும் இந்த டிக்டாக் பண்ணுச்சு. அதனாலதான் நிறைய யூசர்ஸ் பேஸ் வந்து கையில வச்சிருந்தாங்க டிக்டாக். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் டிக்டாக் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரும் நாட்கள்லாம் தெரியும். ஐயா பாரத பிரதமர் சைனாவுக்கு போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே டிக்டாக்கு அமெரிக்கால பல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. வெப்பேஜை வேற ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா 2 வரிய மனசுக்கு பிடிச்ச மாதிரி 2 வரிகளை அதில் போட்டிருக்காங்க அபவுட் செக்ஷன்ல.
அநேகமா வரதுக்கு உண்டான அறிகுறி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, பதிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணிருக்கேன், நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப் நிறைய பட்டனை வச்சிருக்கான், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.